அண்ணன் தம்பி ரெண்டு ஒரே கூறு உங்களுக்கு எங்க கூட்டிங்களா கொஞ்சம் கூப்பிடவே இல்லை அப்பா உன் தம்பிக்கு இந்த வழக்கெல்லாம் உண்டா வெரையாட்டு பண்ணி நீல கலரு சிவப்பு கலரு பாட்டு புது பாட்டு பாடுறாங்க பச்சை கலரு கலரு ஒப்பால போட்டு சங்கிலி போட கட்டிக்கா போய் சங்கிலி போட கட்டிக்கா அதான் ஒட்டுமாக ஒட்டுமாக சொல்லுங்க காப்பிலாட்டு திட்டம் இருக்கு கோயிலுக்கு போய் சாமி எப்படி கும்பிடுவா கோயிலுக்கு போன சாமி எந்த கோயிலுக்கு போனா எப்படி கும்பிடுவா முருகன் கோயிலுக்கு போனா எப்படி கும்பிடுவா வேற கோயிலுக்கு போனா பயணி மாதிரி போனா எப்படி கும்பிடுவா அதுக்கப்புறம் எங்க ஊர்லயே மாரியம்மன் கோயில் எப்படி கும்பிடலாம் மாரியம்மன் கோயில் இருக்கு அங்க போனா எப்படி கும்பிடுவா இப்படி கும்பிடுவா இன்னொரு கோயிலுக்கு போனா ஆனா திருப்பதி நல்லா வாய் ஒட்டாசி மாசம் திருப்பதி போவோம் ஆமா கோயிலா எப்படி போடுவாங்க நானே போவோம் அவங்க எப்படி போடுவாங்க நானே போய் போக கோயிலா அதெல்லாம் எப்படிமா கோயிலா எல்லாம் வை வீட்டுல கிளம்பு உள்ள அப்படின்னு கோயிலா புளி சோறு எலும்பு சோறு ஆமா தக்காளி சோறு மூக்கால வர மாதிரி சாப்பிடுவான் ஆமா ஆமா இங்க போடுற கோயிலா அந்த பழைய திருப்பதியே இங்க வந்துடும் ஆமா வேகமா கத்துவோம் அந்த மாதிரி கோயிலா போடுவோம் போட்டுங்க அதோட கீழ்த்திருப்பதி போயிட்டுனா ஆமா கோயிலா இப்படி போடுவோம் முட்டி முடிச்ச மாடா ஆமா முழங்கால் முடிச்ச மாடா முழங்கால் முடிச்சு அங்க போனா அப்ப பாதி கோயில் இறங்கணும் அப்ப கோயிலா சாப்பாடு பூரா இறக்கி இருக்காது என்ன காரணம் அவத்துல கெம்பு கீழே இறங்கி போச்சு அவன் குறைக்கிறான் அப்புறம் உண்டா அந்த இந்த கோயிலுக்கு போறியா அதுக்கப்புறம் போயிட்டா ஆஞ்சநேயர் கோயிலாம் தாண்டி கையை எப்படி தூக்கி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் போய் அந்த திருப்பதி ஏழுமலை பார்க்கும் போது அப்படி இப்படிலாம் கும்பிட கூடாது அது தவறாய் சவுண்டு வேகமா போடு கை நீட்டு கண்மேடி ஆள் குள்ளமான ஆளு அதனால கை எட்டல குளத்தில்
ஒன்று தொட்டு இடுமல் வேலை வாங்கி வந்தாங்களா அவன் மூதாட்சிகள் எல்லாம் இருக்கின்றான் அந்த தொண்டி தொட்டு கால்வழியை தோட்டம் ஏதாச்சும் எனக்கு சரியான ஒரு தனிநாடு கம்சன் எப்படியாப்பட்ட ஆளு எப்படியாப்பட்ட திறமை உள்ளவன் அவன் எப்படியாப்பட்ட நாட்டை ஆளக்கூடியவன் வடமதுரை ஆளக்கூடியவன் உக்கராசான மன்னனுக்கும் உக்கரபூஷணி அம்மையருக்கும் பிறந்தவன் தான் கம்சன். ஆமா, ஒரு நாட்டுக்கு அரசன் தாய் தந்தைக்கு மட்டும்தான் அடங்காத பிள்ளை. ஆமா, தாய் தந்தைக்கு மட்டும் 999 பெண்களை கருப்பை இருக்கான்னு சொன்னா அது எந்த புராணத்துல இருக்கு? அது என்ன புராணம்? அது என்ன புராணம்? பகவான் எதுல பிறகுறான்? ஆஸ்பத்திரியில போய் இதுல போனாங்க. அடிக்காத தொடக்காத அப்படி தொண்டு தொட்டு தோட்டம் கோயில கை வச்சு என்ன எடுத்த நீனு 500 ரூபா காசு கொடு. அது இருக்குதுங்க. காலையில ஏதாவது பேசிக்கலாம். அதுக்கு கிரீடு வந்தது பேரு திருவண்ணாமலை சொல்றாங்க. மலை என்பது எத்தனையோ அசுராதிகளுக்கு ஏகடாமட்டம் ராஜகோபால் நாடகாசி ஆசிரியர் அவர் எழுதாத நாடகம் ஒரே நாடகம் மட்டும் உயிர் மட்டும்தான் அது எழுது. மீதி 5 நாடகம் எழுதினார். அவர் பார்வைக்கு தான் அந்த நாடகம் வெளியே வந்தது. அது ஏன் எழுதுன்னு என்ன அந்த தெய்வத்தை சூட்சமாக பேச வேண்டியதுன்னு சொல்லிதான் அந்த ஆள் எழுது. எழுதினாலும் நம்ம வாயால சொல்லித்தானே எழுதணும். ஆமா, அதனாலே எழுதினால அந்த ராஜா அவர் எழுதினே வந்தார். தொட்டு காவல் விடுவானோ துரியோதனன் தம்பி படுவேணும் அப்படின்னு அதை எழுத கனவுல போய் சோதனையம்மன் சொல்லிட்டான். என்னன்னு அப்பா இதுவரைக்கும் எழுதி விட்டான். பிறகு எழுதாத அவன் சுத்தோரம் வாடி போடி நான் கூப்பிடக்கூடிய நேரம் எழுதாத இருந்தான். அது என்ன சொல்லிச்சு? நான் எழுத தொடங்கிவிட்டு இனி எழுதினாலும் அதை குறையாத விட்டாலும் அப்படி என்று அந்த அரசாங்கத்தை எழுதி கொண்டு வந்து வாஜாரிட்ட கொண்டாதான் காணாம பார்த்துட்டேப்பா எழுதிக்க என்னோட திறமைச்சாலிதான். ஆனால் வரும் பின் வினவு அதை அனுபவிக்கிறது உன்னோட கடமை. அப்படின்னு உரைத்தாராம். அந்த ஆளு செத்து சுடுகாடு போற வரைக்கும் வச்சிரகண்டு புழு வாயில சூழ்ச்சிடும். புழு அது எழுதி கொடுத்துல இருந்து அவர் செத்து சுடுகாடு போற வரைக்கும் வரையிலும் வச்சிரகண்டு புழு மட்டும் வாயில சூழ்ச்சினே அது எப்படி தூயும் போயிருப்போம். ஆமா, அதான் Oh,
ஏய், நாங்க சிரிப்பா சிரிக்க வந்தோம். நாங்க சிரிக்கிறோம். நான் சிரிக்க மாட்டோம். சிரிக்க வந்து மாட்டோம். சிரிக்க கூடாது. ஒரு ரூபா காசு கொடுத்தா நீ மண்ணை அடிச்சுனே இருக்கிற. செத்த போகக்கூடாது. அது என்ன அது? என்ன அது? கட்டடா. இந்த மாதிரி ஒரு நாள் வேளாவில் ஓடிச்சுதான் படுக்க முடியாது பட்டுதான். ஓ, இந்த மாதிரி ஓடிச்சுதான். எங்க செகண்ட் தான் ஏற்பாடு. அப்படி வருவாங்க சார். கேட்டான். நாங்கள் யாரிடத்திலே ஆ, அழியாத வரம் வர்றோம். என் உள்ளம். ஆஹா, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? உங்கள் உயிர். என் காலை வடித்தார் ஆஹா, அது முடியவில்லை. ஓஹோ, கரம் வடித்தார் ஒடித்தால் கரம் முடியவில்லை. ஒடிய வேண்டும். அப்படி என்று ஆ, நாங்கள் குறித்தோமே. சிரத்தை திரி. யாருக்கிட்ட ஆ, அந்த ஜென்மமே உலகத்திற்கே மாறா. மாதா. ஆ, அந்த மாதாவை குறித்து குறித்து. தவத்தை செய்தோம். ஆஹா, ஆ, அசுராதி கூட்டத்தில் கூட்டத்திலே. பிறந்தவர்கள் ஆமா. அவரவரும் ஆஹா, இறந்து போய் விட்டார்கள். விட்டார்கள். நாங்கள் இறக்கக்கூடாது. ஆஹா, அப்படி என்று. உமையாவை குறித்து ஆஹா, அடியாய் தவத்தை செய்தோம். சரி. நாங்கள் ஒரு கருவந்தாக இருக்க வேண்டும். ஆஹா, கருவண்டி. எங்கள் உயிர் கருவண்டி. ஆஹா, அந்த கருவண்டாக விட்டது கட்டளை. ஆதிகாரிகள் பலிபீடத்தின் இருக்கும். ஆஹா, என் மூதாதையர் வணங்கக்கூடியது என்ன? ஆஹா, யாரு யாரு வர எங்க தெரியும்? உங்க மூலாதீங்க, உங்களுக்கு தான் தெரியும். இடிவிழா விட்டவன். ஆஹா, கடைசியா முருகன் காளிகாதேவிதான். காளிகா முதல்ல. ஆமா. ஆஹா, அந்த தொண்டு தோற்று ஆ, நாங்களும் அதை வழிபாடு செய்வோம். ஆஹா, அப்படி இருந்திருக்காங்க. ஆக. அதையே குறித்து ஒரு நாளும் ஆ, உலகத்துல தெய்வத்தை பலிபீடத்தை எவனா நோண்டுறான்? யாருமே வர முடியாது. எவன் நோண்டுறான்? மாநில மக்களும் கிடையாது, தேவர்களும் கிடையாது. அது முனிவர் சொல்றாங்களே, நாங்க கும்பலா தர 30 கோடி தேவர்கள் நாமக்கல்லாம் இருக்கிறார்கள். சித்தி விட்டார்கள். யாரும் இருந்தபோது சரி. சரி, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது முடியாது. பலிபீடத்துங்க கையெடுத்தா கும்பலாம், பலிபீடத்தை உடைக்க முடியாது. ஒருவனின் சிரத்தை கிள்ளினா ஆ, அடியாகப்பட்டது. அப்ப இது வெறும் உடல் தான் இருக்குங்க. ஆஹா, அங்க மட்டும்தான் நான் சமாளிக்க முடியாது. ஆ, உயிராகப்பட்டது. மற்றது. உயிராளர்களுக்கு இருக்கிறது. ஆஹா, ஆள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பலிபீடம். அதான் அப்படி இருக்கிற காலத்திலே காலத்திலே வருவோம் என்றால் என்றால், ஓய்!